நம்ம கூட யார் பயணிக்கிறாங்களோ, யார் அதை உண்மையா நினைக்கிறாங்களோ, அவங்க ஏதோ ஒரு இடத்துல அவங்க வெவ்வேறு விதமா வளருவாங்க. இதுதான்டா தியானம். இதுதான் உண்மையான ஞானம். அப்ப இந்த உலகத்துல எந்த பொருளை கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்தாலும் உண்மையான மாணவன் என்னன்னா போயிட்டே இருப்பான். அப்ப மதி இல்லாத ஒரு மனிதன் எப்படி வாழ்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதை யார் கொடுத்தாலும் அது தெய்வீகமா எடுத்துக்குவாங்க. புரியுதா? அப்ப சூனியத்தை கூட கடவுளா கும்பிடுவாங்க. அதான் சொல்றான், கடவுளை அறிந்துக்கிறது கூட மதி வேணுங்கிறான். மதிங்கிறதே கடவுள் தான். அதுவே உங்ககிட்ட இல்லைன்னா எதை போய் அறிவ? நான் பூமிக்குரியவன் கிடையாது, ஆகாயத்துக்குரியவனா அவன் நின்றுக்கிட்டு அவன் வேற மாதிரி இந்த சோலையை, மதிகட்ட சோலையை மாத்துறதுக்கும் மதிகட்ட மனிதனை மாத்துறதுக்கும் போராடுறான். அப்ப அவனுக்கு என்னன்னா, மதிகட்ட சோலையை மாத்துறதுக்கும் மதிகட்ட மனிதனை மாத்த வரும்போதும் அவன் நம்ப தயாரா இல்லை. அப்ப அங்கன ஒரு இடத்துல உட்கார்ந்தாருல, எங்க உட்கார்ந்தாருன்னா இறைவனே கதின்னு ஒருத்தன் தேடுறான் பாருங்க, மதி இல்லாம தேடுறான். அப்ப அவனை பார்த்துட்டு ஒரு 2 தட்டு தட்டி மதியை கொடுத்தாரு. யாருடைய உதவி இல்லாமல், யாருடைய வழிகாட்டுதல் இல்லாமல் தன்னைத்தானே இயக்கிக் கொள்பவன் மதி இருப்பவன் என்று பொருள். நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம கூட ஃபாலோ பண்றவங்க, நம்ம கூட பயணிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான், நம்ம தியானத்தை சொல்லணும், போகணும். விவரமா நான் விவாதிச்சிட்டேன். நம்ம கூட யார் பயணிக்கிறாங்களோ, யார் அதை உண்மையா நினைக்கிறாங்களோ, அவங்க ஏதோ ஒரு இடத்துல அவங்க வெவ்வேறு விதமா வளருவாங்க. ஏன்னா இந்த அலைவரிசைய அது வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த அலைவரிசையிலேருந்து அந்த அலைவரிசைக்குள்ள எவமெல்லாம் அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கானோ அவன் வளர்ந்தே ஆவான். மாங்காவை என் மரத்துலேருந்து பறிக்க வேண்டாம், மாங்காவே உன் காலடியில் விழுந்துடும். புரியுதா? நீ மாங்காவை பறித்த காலகட்டம்லாம் ஒரு காலகட்டம். மாங்காவை பறித்து, தேங்காவை பறித்து, இதெல்லாம் கட்டிக்கிட்டு சாக்கில் தூக்கிட்டு போனதெல்லாம் ஒரு காலகட்டம். மரத்தில் உட்காந்துக்க, இதான் மரம், இதான் மாங்காய் காய்க்கிற மரம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. உட்காந்துக்க. கரெக்டான நேரத்தில் நீ பாட்டில் உட்காந்துட்டு ஒரு நாள் மாங்காய் விழுவும். அப்போ உனக்கு பக்கத்தில் உள்ளவெல்லாம் பார்க்காத, உனக்கு எத்தனை மாங்காய் விழுவணுமோ, உனக்கு எந்த மாங்காய் விழுவணுமோ அந்த மாங்காய் விழுவும். அது உன்னுடைய செயல் வடிவத்தை உருவாக்கும். அப்ப நீ சலனமற்று போவாய். இப்ப என்னுடைய செயல், என்னுடைய வடிவம், நான் எப்படி இருக்கிறேன்னா உணர்வற்று இருக்கிறேன். இவ்வளவுதான் என்னுடைய செயல். அப்ப உள்ள உணர்வற்று ஒரு வேலை நடக்குது. இதுதான் இதோட வடிவம். அப்ப அந்த உணர்வற்று நடக்கிற வேலை நடக்கிற இடத்துல அதோடைய அலைவரிசை, அதோட செயல்பாடுகள், எண்ணம் கொண்ட எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் அந்த எண்ணம் குறைஞ்சு அவன் வேற வடிவத்துக்குள்ள திரும்புவாங்கிறது தான் ஒரு விஷயம். ஒரு பஜாருக்குள்ள நீ போய் எல்லா பொருளையும் எடுக்கன்னு நினைப்ப. சில நாள் என்னோட இருந்தனா பஜாரே உன்னை அள்ளிக்க சொன்னா கூட நீ எடுக்க மாட்டேன் எந்த பொருள். பஜாருக்குள்ள போற, இப்ப நீ எல்லா பொருளையும் எடுக்கணும்னு நினைக்கிற. ஒரு நாள் என்கிட்ட இருந்துகிட்டே இருந்தனா பஜார்ல இருக்கிற எல்லாரும் வெளியேறிடுவான், உன்னை மட்டும் விடுவான். நீ இந்த பஜார்ல எதை வேணாலும் எடுத்துக்கண்ண. அப்ப பஜாரே உங்ககிட்ட வந்தாலும் நீ எடுக்க மாட்ட. இதுதான்டா தியானம். இதுதான் உண்மையான ஞானம். அப்ப இந்த உலகத்துல எந்த பொருளை கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்தாலும் உண்மையான மாணவன் என்னன்னா போயிட்டே இருப்பான். இதெல்லாம் என்னது இல்லை, தூக்கிட்டு போ அப்படின்ட்டு போயிடுவான். தனக்கான பொருள் எதுவோ அவனுக்கு அப்ப உணர்த்தப்படும். அப்ப உள் உணர்வு எப்படி மதி வேலை செய்யும், பார்வதி வேலை செய்வா. இது உன்னுடைய பொருள், நீ அதை வாங்கு, இது உனக்கான பொருள் இல்லை, ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இரு. எதை கொடுத்தாலும் அப்ப மதி சரியாக வேலை செய்யும். இப்ப மதி வேலை செய்யல, எவன் எந்த பொருளை கொடுத்தாலும், எவன் எந்த தியானத்தை கொடுத்தாலும், எந்த கோயிலுக்கு போனாலும் குங்குமம், அந்த கயிறு, அது இது எது கொடுத்தாலும் ஏதாவது வயிற்று வலி தீருமா, சொல்யூஷன் கிடைக்குமான்னு வாங்கிறான். மதி வேலை செய்யல. மதியற்றான் சோலை அப்படிங்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பூமி தான், பூலோகம் தான். எவனுக்குமே மதி கிடையாது.
அப்ப மதி இல்லாத ஒரு மனிதன் எப்படி வாழ்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதை யாரு கொடுத்தாலும் அது தெய்வீகமா எடுத்துக்குவானா. புரியுதா? அப்ப சூனியத்தை கூட கடவுளா கும்பிடுவானா. இதான் மதிகெட்டான் மதியற்றான் சோலை மதியற்றான் சோலைங்கிறது பூலோகம். இப்ப களி. மதிகெட்டாங்கிறது மனுஷன். மதிகெட்ட சோலையில இருந்தா அவன் மதியோடையா இருப்பான். அப்ப இங்க இவன் என்ன பண்றான், மதிகெட்ட சோலையில உணர்வோடு இல்ல, உணர்வற்ற நிலையில நான் இருக்கிறேன். புரியுதுங்களா? இந்த சோலையில, மதி இல்லாத சோலையில உணர்வோட இல்ல, உணர்வற்று இருக்கிறேன். அதனால இந்த சோலை என்னை ஆக்சஸ் பண்ண முடியாது. இதுதான் இதோட செயல். அப்ப இந்த சோலையிலிருந்து நீ தப்பிக்கப்படணும். இந்த மதிகெட்ட சோலையிலிருந்து நீ விடுபட்டு, நீ யாருன்னு உன்னை அறிஞ்சிக்க முடியாத அவலம் தான் இங்க பிரச்சனை. நான் வேற யாரையும் சொல்லல. இந்த உலகத்திலே பெரிய கொடுமை என்ன தெரியுமா? உலகத்திலே நீ யாருன்னு தெரிஞ்சுக்காம நிக்கிற பாரு, அதுதான் கொடுமை. உன்னுடைய அறிவு, உன்னுடைய படிப்பு, உன்னுடைய பெரிய புகழ், உன்னுடைய அதிகாரம், உன்னுடைய திறமை, உன்னுடைய டேலண்ட் எல்லாம் இருக்கு. நீ யாரு? சிம்பிள் கொஸ்டின். நீ யாரு? நீ என்ன பண்ண போற? நீ என்ன வருவ? சரி, எல்லாத்தையும் விட்டுரு. எதுக்கு தியானம் பண்ற? தியானத்தில் என்ன செய்வ? என்ன செய்ய போற? எங்க போவ? எவ்வளவு தூரம் போவ? எதுவும் கிடையாது. அப்ப உன்னால அறிய முடியாது. ஏன்னா நீ வசிக்கிற இடத்துலயும் மதி இல்லை, உன்கிட்டையும் மதி இல்லை. உனக்கு பிடிச்சு போனதுன்னு சொன்ன பத்தியா, அதான் மதி இல்லாதது. கடவுள் சொல்றான், என்னையெல்லாம் பிடிச்சே போக முடியாதுங்கிறான். கடவுள் என்னையெல்லாம் பிடிக்காதுப்பா யாருக்குங்கிறான். ஏன்னா என்னையெல்லாம் எப்படின்னா, ஒருத்தன் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான்னா அவன் இல்லாம போயிடுவான். அவன் எங்க என்னை பிடிக்கிறதுங்கிறான். அவனே உணர்வற்று போயிடுவான். அப்புறம் எங்க என்ன போய் அவன் காதலிக்கிறது, என்ன போய் நேசிக்கிறது, என்ன போய் பிடிச்சிருக்குங்கிறது, பெரிய கடவுளுங்கிறது, பூஜை பண்றது. அவனே இல்லாம போயிடுவான். அவன் எங்க அவன் என்ன போய் பூஜை பண்ண போறான்? இப்ப நான் உணர்வற்று இல்ல, உணர்வு நிலையில இருக்கிறேன், வேற மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் 2, 3, 10 சிலைகளை வச்சிருப்பேன். புரியுதுங்களா? இந்த ஃபுல்லா அடிச்சு இந்த மாரியம்மனை வைங்க, அங்கே முருகனை வைங்க, அங்கே விநாயகரை வைங்கன்னு இப்படி வச்சிருப்பேன். புரியுதுங்களா? இல்லைன்னா இந்த போர்டு ஃபுல்லா திருவண்ணாமலை ஒரு பக்கமும் அண்ணாமலையார் உண்ணாமலையார்னு 2 உருவம் இருக்குல்ல, அதை வச்சிருப்பேன். ஏன் அதெல்லாம் வைக்கல? அதான் சொல்றான், கடவுளை அறிந்துக்கிறது கூட மதி வேணுங்கிறான். மதிங்கிறதே கடவுள் தான். அதுவே உங்ககிட்ட இல்லைன்னா எதை போய் அறிவ? இப்ப எங்கள்கிட்ட என்ன இருக்குன்னா, இறைவனே மதியா இருக்கிறான், தாயே மதியா இருக்கிறா. மதியா இருக்கிறதுனாலதான் மிக சரியாக நாங்க எங்க இருந்து வேலை வாங்கி வேலை செய்யறோம். மதியிடம் இருந்து வேலை வாங்கி வேலை செய்யறோம். புரியுதுங்களா? இப்ப எழுத்தாளர்கள் எழுதி வச்சிருக்கிறதெல்லாம் மதிகெட்ட சோலையில உட்காந்து என்ன ரைட்டிங் எழுதினாலும் அதை ஏன் கொண்டாடப்படுதுன்னா, படிக்கிறவனு மதி இல்லாதவன் தான் படிக்கிறான். இந்த உலகம் கொண்டாடப்படுது, இந்த உலகம் நேசிக்கப்படுது, இந்த உலகம் ஒரு தலைவனுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கான், பின்னாடியே போறான்னா மதி இல்லாதவர்கள் தலைவனாக இருக்கிறான். மதி இல்லாதவனே அவனுக்கு ஓட்டும் போடுறான். ஒரு ஞானி ஒரு தலைவன் பின்னாடி போனான்னா நீங்க சொல்லுங்க, அவன் பெரிய ஆள், இவன் பெரிய ஆள்ப்பா, அவன் பின்னாடி போறேன் அப்படின்னா ஒரு ஞானி போறானா? இந்தியாவில் ஏதாவது ஒரு தலைவனை பார்த்தோ, ஒரு தொழிலதிபரை பார்த்தோ, நம்ம புள்ள அப்படின்னு கை காட்டுறானா? அது வேணுமே. அப்ப இதெல்லாம் ஒரு ரொம்ப கடுமையான ஒரு சூழல். இந்த சூழலை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு சூழலா நம்ம கருதப்படுகிறது. இப்போ நீங்க அவசியம் இது எல்லாத்துக்குள்ளேயும் சொல்லப்படணும். அப்ப நம்ம கிட்ட கிடைக்கிற கல்வி, நம்ம கிட்ட கிடைக்கிற ரேடியோ, டிவி, பத்திரிகை, புக்குகள் எல்லாத்திலுமே நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்தியம் பண்ணி சொல்றேன், எழுதி தர்றேன். இந்த பூலோகம் உலகம் முழுக்க நீங்க எந்த நாட்டுல போய் தேடினாலும் இது மதிகட்டான் சோலை. இந்த உலகம் மதிகட்டான் சோலை. அங்க வசிக்கிற அந்த உலகமே மதிகட்டு இருக்கிறதுனால பிறக்கிற மனிதனும் வளர்ற மனிதனும் மதிகட்டு தான் நிற்பான். அதுக்குள்ள ஒரு ஞானி வரும்போது இந்த பூலோகத்துக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி மாத்திக்கிட்டே களத்துல நிக்கிறான். அதான் உணர்வற்று நிக்கிறான்.
நான் பூமிக்குரியவன் கிடையாது, ஆகாயத்துக்குரியவனா அவன் நின்றுக்கிட்டு அவன் வேற மாதிரி இந்த சோலைய மதிகட்ட சோலையை மாத்துறதுக்கும் மதிகட்ட மனிதனை மாத்துறதுக்கும் போராடுறான். அப்ப அவனுக்கு என்னன்னா, மதிகட்ட சோலையை மாத்துறதுக்கும் மதிகட்ட மனிதனை மாத்த வரும்போதும் அவன் நம்ப தயாரா இல்ல. அவங்க தெருமுனையில இருக்கிற பிள்ளையார நம்ப தயாரா இருக்கிறான், ஒரிஜினல் பிள்ளையார் வந்தா நம்ப தயாரா இல்ல. அவன் தெருமுனையில இருக்கிற முருகன் சிலையை நம்ப தயாரா இருக்கிறான், உன்னை நம்ப தயாரா இல்ல. ஏன்னா அவன்கிட்ட மதி இருந்துச்சுன்னா உன்னை எப்படி விடுவான்? இப்ப மதி இருந்துச்சுன்னா மத்தியான சோத்துக்கு அங்க போக மாட்டா, என் பின்னாடியே தான் வருவ. மதி உன்கிட்ட இல்லாதனாலதான் நீ என்ன பண்ற, எது பின்னாடி போகணும்னு தெரியாம போய்கிட்டே இருக்கிற. எது பின்னாடி வேணாலும் நீ போவ. இதான் உண்மையான செயல். அப்ப ஒரு ஞானி எது பின்னால் போகணும் அப்படிங்கிறதுக்கு மதி வேணுங்கிறான். அதனாலதான் ஒரு தீர்க்க தரிசியையோ உண்மையான ஞானியையோ கண்டுபிடிக்க முடியல. போனவன் பித்து பிடிச்ச மாதிரி திருவண்ணாமலையில போய் 2-3 ஆசிரமம் இருக்குல்ல, அங்க போனவனுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிருச்சு. பாம்பு கடிச்சா ஒண்ணு பண்ணும்ல, அந்த மாதிரி ஒண்ணு பண்ணிருச்சு. அதுல இருந்து விடுபட்டு வர முடியாம அப்படியே சுத்துறான். ஏதோ ஒண்ணு இருக்கு, ஆனா என்னன்னு தெரியல. ஏதோ ஒண்ணு இருக்கு, ஆனா என்னன்னு தெரியல. மாறும்னு நினைக்கிறேன். ஆனா இங்க ஒண்ணு இருக்குப்பா, இவர்கிட்ட ஒண்ணு இருக்குப்பா அப்படின்னு அப்படியே போனான். அப்ப இருக்குப்பா, அதுப்பா, இதுப்பாங்கிறான்ல. அப்ப மதி இருந்துச்சுன்னா இருக்குப்பாலாம் சொல்ல மாட்டான், இதுதாப்பான்னு படுத்துக்குவான். அப்ப ஒரு நாள் ஒரு ஞானி அழுகனான். ஏன்னா மதிகட்டான் சோலையில மதி இல்லாமல் நானும் வாழ்ந்தேன், ஒரு நாள் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அழுதான். எதை அழுதான்னா, பார்வதி தேவியை நினைச்சு அழுதான். ஏன்னா இவ்வளவு நாள் என்னை சுத்த விட்டுட்டியே, ஒரு நாள் அவ வந்து அட்டாச் ஆகுறா, மதி வந்துருச்சு அவனுக்கு. அப்ப பாக்குறான், ஆட படுபாவியலா, இவ்வளவு நாள் நான் கோயிலும் குளமும் அங்கேயும் இங்கேயும் சுத்தி அலைஞ்சேன், இதுக்கு காரணம் இப்பதான் தெரியுது அவனுக்கு. அப்ப உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். இப்படி பண்ணிட்டியே தாயே, இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கப்பா, மதி இல்லாம வாழ்ந்து பார்க்கணும். அதனாலதான் மனிதர்களை வேற மாதிரி ஞானிகள் எழுத்து வடிவமா பிரிச்சு பார்க்கறாங்க. மூடர்கள்னா என்ன பேரு? முட்டாள்கள் தானே. அப்ப மூளை இருந்தோம் முட்டாள் தானே, உடல் இருந்தோம் முட்டாள் தானே. அப்ப ஞானி வந்து சாமானியமா ஒருத்தர் போய் மூடரும்பானா? அதுக்கு இன்னொரு பொருள் இருக்கு, அதான் மதி கெட்டவன். புரியுதா? இப்ப நீ வந்து உயர்ந்த பல்கலைக்கழகத்துல பட்டம் பெற்றவர். இந்த தேசத்துல இருக்கிற எல்லா பேருமே ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல படிச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா மதி இருக்கான்னு மட்டும் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சு போயிடும். அவன் தான் சொல்றான், நீ எந்த பல்கலைக்கழகத்துல வேணாலும் படி, எங்க வேணாலும் இரு. மாணிக்க வாசகன் எந்த பல்கலைக்கழகத்துல படிச்சான்? அருணகிரிநாதர் எந்த பல்கலைக்கழகத்துல படிச்சான்? இங்க இருக்கிற எந்த ஞானி எந்த பல்கலைக்கழகத்துல படிச்சாரு? அப்ப எதை அந்த மதி இருந்துச்சுன்னா எதையும் அறியக்கூடிய தன்மை வந்துடும், கண்டறியும் திறன் வந்துடும். ஒரு விஷயத்த நீ வந்து கேப்சர் பண்ணிடலாம், ஒரு எளிமையா ஒரு விஷயத்த கேப்சர் பண்ணிடலாம். மதி இல்லாதனால நீ போராடுற அப்படிங்கறதான் அதோட செயல். ஒரு மதி வந்தோடனே ஒருத்தன் என்ன பண்றான், மதி வர்றதுக்கு முன்னாடி சுத்திக்கிட்டே இருந்தான். வீட்டை சுத்தினா, ஊரை சுத்தினா, கோயிலை சுத்தினா, எல்லாம் சுத்தினான். ஒருத்தனுக்குள்ள மதி வந்துருச்சு. வந்தோடனே அப்ப என்ன முடிவு பண்ணான்னா, வீட்டை திறந்தான். ஒருத்தர் கேட்டார், ஏங்க வீட்டை திறக்கிறீங்கன்னா, இது என் வீடு இல்லைன்னு இப்பதான் தெரிஞ்சுச்சுன்னா. என்னங்க 55 ஆண்டுகளா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, உங்க வீடு இல்லைங்கிறீங்க. இல்ல இது என்னோட வீடு இல்லை, அவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்ட்டான். யாரு? பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் தெரிஞ்சவங்க. சரி நான் வர்றேன், எங்கெங்க போறீங்க? என் வீட்டுக்கு போறாங்க. எங்கெங்க இருக்கு உங்க வீடு? போறேன் பாருங்க அப்படின்ட்டு போயிட்டு இருக்கான். அப்ப அங்கங்க ஒரு 2-3 இடத்துலயா உட்காந்துருக்கான். ஒரு நாள் இவர் திருப்பி பார்த்துட்டாரு, என்னங்க இதான் உங்க வீடா? இல்ல இது என் வீடு இல்ல, வீட்டுக்கு போகணும். போற வழியில கொஞ்ச நாள் இப்படி இழப்பாடுறதுக்காக நான் உட்காந்தேன். என்ன இழப்பாருன்னா எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல 2-3 பேர் அவங்க சொந்த வீட்டுக்கு போகணும்னு இந்த ஏரியாவில் சுத்திட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியல. அட்ரஸ் எனக்கு மட்டும் தான் தெரியும், அதை காட்டி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு. அங்கேருந்து 2 பேர் வந்திருக்காங்க. அவர் வந்துட்டாரு, அதானே தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. ஆமா அதான் சாமி தேடிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த அட்ரஸ் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போறாரு. இவனுக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை இவர் அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லுவாரோ, ஆனா இவர்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத அவன் நினைக்கிறான். அப்ப மதி இல்ல. புரியுதா? ஒரு ஞானியை வந்து நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க ஜாதிக்கு அரும்பாங்க.
எங்க ரிலேட்டிவும் பாங்க. மதி இருந்தா அப்படி சொல்ல மாட்டான். புரியுதா? ஒரு ஞானிய இவர் எங்க ஜாதிக்காரு, எங்க சமூகத்திலேருந்து உருவாயிட்டாரு, ஞானியா இருக்காரு, கடவுளை கும்பிடுறாங்க அப்படிம்பா. இவர் எங்க ரிலேட்டிவ்ங்க, அவர் ஞானி ஆயிட்டாரு, சாமியார் ஆயிட்டாரு. மதி இருந்தா அப்படி சொல்லுவானா எவனாவது? சொல்லவே மாட்டான். அப்ப அங்கன ஒரு இடத்துல உட்கார்ந்தாருல, எங்க உட்கார்ந்தாருன்னா இறைவனே கதின்னு ஒருத்தன் தேடுறான் பாருங்க, மதி இல்லாம தேடுறான். அப்ப அவனை பார்த்துட்டு ஒரு 2 தட்டு தட்டி மதியை கொடுத்தாரு. நீ தேடுப்பா, உனக்கு தேடுறது ஏதாவது ஒரு அளவு தென்படும் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி ஒரு 4-5 இடத்துல விட்டு விட்டு அங்கங்க உட்காந்து இந்த மதி தொலைச்சி தேடுறான்ல, வேற ஒண்ணு தேடுறான். மதியே இல்லாம வேற ஒண்ணு தேடிட்டு இருக்கான் கடவுளை. அவனுக்கு மதியை கொடுத்துட்டு அவர் இப்படியே போய் ஒரு இடத்துல அவர் வீட்டுல போய் உட்காந்துட்டார். இப்படிதான் ஞானிகள் தோன்றி வர்றது. புரியுதுங்களா? ஒரு காலத்துல வெகு சில மனிதருக்கு மதி இல்லாம இருந்தது. ஓகே, இப்ப எல்லா உலகத்துக்கே மதி இல்லை, இங்க இருக்கிற இடத்துக்கு மதி இல்லை. அப்ப அதனாலதான் ஒரே சிக்கல், ஒரே பிரச்சனை. புரியுதா? கிறிஸ்துவ மதம் என்னன்னு கிறிஸ்துவ மதத்துல உள்ளவங்களுக்கே தெரியல, இஸ்லாம் மதம் என்னன்னு இஸ்லாம் மதத்துல இருக்கிறவங்களுக்கே தெரியல, இந்து மதம் என்னன்னு இந்து மதத்துல இருக்கிறவங்களுக்கே தெரியல. இது யாரு தான் சொல்றது? ஆனா கடைசியா எல்லா மதத்துல என்ன சொல்றான்? ஒரே குலம், ஒரே தேவன் அப்படின்னு எல்லா பேருமே பாடிக்கிட்டு இருக்காங்க. அதை கிறிஸ்துவ மதத்தை போனீங்கன்னா இதே பாட்டு போட்டுது, எல்லாமே கர்த்தர் மட்டும்தான், இந்த உலகத்திலே கர்த்தர் ஒருவரே. அல்லாஹ்வுல போனீங்கன்னா அல்லாஹ் தான் இந்த உலகத்துக்கு ஒரே ஒருத்தர், அவரே சிருஷ்டி பண்ண வந்தார். இந்து மதத்துக்கு போனீங்கன்னா எல்லாமே சிவன் தான், ஒரே ஒருத்தர், அவர் மட்டும்தாங்கிறான். ஆனா எவனுமே ஒருத்தரை ஃபாலோ பண்ண மாட்டான். இந்து மதம் வீட்டுக்குள்ள போனா 1000 இந்து கடவுளை வச்சிருக்கிறான். புரியுதுங்களா? கிறிஸ்துவ மதத்துக்குள்ள போனா வெவ்வேறு செயல் வடிவங்களுக்கு உள்ள அதுக்குள்ளே 3-4 பிரிவுகளை வச்சிருக்காங்க. அப்ப இஸ்லாமத்துக்குள்ளே அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. அப்ப என்ன நம்ம சொல்ல வர்றது? அப்ப ஒரு 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 கிளாரிட்டி இல்லை பாருங்க இதுக்குள்ள. அந்த கிளாரிட்டிக்கு முக்கியமான காரணம், மதி இழந்து விட்டாய், மதியை நீ வெல்லணும். ஒரு நாள் உனக்கு மதி கிடைக்கணும், அவ்வளவுதான். நீ தீட்சை கிடைக்கணும் தேர்றல, உன் மூளைய முதல்ல ஒரு ஞானிகிட்ட இருந்து கிடைக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணிக்க. புரியுதா? அதுதான் உள் உணர்வு. நீ யாரையும் நம்பாம, யாருக்கிட்டையும் கேட்காம, எதையும் படிக்காம நீயே இந்த உலகத்துல வாழணும், அதுதான் மதி. யாருடைய உதவி இல்லாமல், யாருடைய வழிகாட்டுதல் இல்லாமல் தன்னைத்தானே இயக்கிக் கொள்பவன் மதி இருப்பவன் என்று பொருள். அவன் யார்கிட்டையும் எந்த அட்ரஸும் கேட்க மாட்டான். நேரா திருவண்ணாமலையில வருவான், பிச்சைக்காரன் மாதிரி இருப்பான், அப்படியே போவான். எங்கன உட்காந்து தியானம் பண்ணணுமோ அங்கே உட்காந்து தியானம் பண்ணுவான், எங்க சோறு வாங்கி திங்கணுமோ அங்க சோறு வாங்கி திம்பான், அப்படியே இந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அவ்வளவுதான். மதி இல்லாதவன் இங்கன யாரு ஞானி இருக்கிறாங்களா? இந்த ஆசிரமம் என்ன, அந்த ஆசிரமம் என்ன, அங்கட என்ன பண்றாங்க, உங்க 2 லட்டு கொடுப்பாங்களா, அங்க என்ன கொடுப்பாங்க, இங்க என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சுத்திக்கிட்டே இருப்பான்.